ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது கேமிங் அண்ட் நெட்லெஸ் ஃபன் லேர்னிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் சும்மா மேட்ச் விளாட போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு லைக் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப விஷயம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே இல்லை, கேமுக்குள்ளே. ஸோ பிங்க் கலரில் யாரோ உட்காந்து மண்டே ஆடிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரில. ஸோ கொஞ்சம் காமெடியாக இருக்கான். ஸோ மேட்ச்குள்ளே பேர்லாம் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ பண்ணிகிட்டோம். அவன் காமெடியாக இருக்காங்க, அந்த பிங்க் கலர் மண்டே ஆடிட்டு இருக்கான். நான் பார்த்தீங்கன்னா பார்க்க கெத்தாக இருக்கேன் இந்த காஸ்டியூமில். ஓகே, இவன் யாருன்னு தெரில. ஓகே 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 இப்போ மேட்ச்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் பழைய வயசுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைக் கொடுத்துட்டு இது வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொல்ல போகிறோம்ப்பா. ஓகே, இப்போ எதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கான். ஹெட்ஷாட் போட்டேன். ஹெட்ஷாட் மிஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பாராட்டை ஐயோ சொதப்பிட்டேடா. ஹெட்ஷாட். நாங்கள் அந்த ப்ரோ பிளேயர்னு காட்டினோன்ட்ட. ஸோ ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, ஏன்னா இன்னும் 4 மேட்ச் இருக்குது. 4 மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சா தான் வின்னு. ஸோ பார்ப்போம், ஜெயிச்சிருவாங்க. நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும். ஓகே 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 வேர் இஸ் த எனிமி? இங்கே இருக்கான் பைய. ஓகே, இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு விடுங்கடாடி. ஹெட்ஷாட். கொஞ்சம் ஹெல்த்தை வந்து குறைச்சி விட்டான். ஸோ 3 ஹெல்த் போட வேண்டியதான். இந்த ரவுண்ட்லேயும் நானே ஜெயிக்கணும். ஜெயிப்பேன்னு நம்புகிறேன். ஓகே, இன்னும் 5 4 3 2 1. ஐயோ மண்டை தள்ளிட்டானே. சார் கரெக்டாக அப்படியே ஹெட்ஷாட் போட்டு கித்தா பண்ணிடலான்னு பார்த்தேன். ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஹெட்ஷாட் போட்டுறோம் அப்படின்னு. ஸோ இங்கே இந்த பனியை வேறு போட்டு வச்சுட்டான். ஓகே 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 வாங்க 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 ஹெட்ஷாட் வாங்கிக்கோங்க. ஓகே, விக்ட்ரி கிடச்சிருச்சுங்க நம்மளுக்கு. ஸோ இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தால் நம்ம தான் வின்னு. ஓகே, இப்போ அங்கே தான் மறுபடியும் ரீச் பண்ண வரோம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. வந்தோடனே ஒரு ஷர்ட் போட்டு ஐயோ இதே அங்கே திருப்புது. ஹெட்ஷாட். எப்படி வந்தோடனே வின் ஆகிட்டோம். இது தாங்க ப்ரோ பிளேயரு. 4. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் கிடச்சிட்டுனா நம்ம தான் வின்னு. அவன் வந்து 5 பாயிண்ட் எடுக்கணும். 4 பாயிண்ட் எடுத்தால் கூட நம்மளுக்கு ஈக்குவல் தாங்க வருவான். 5 பாயிண்ட் எடுத்தால் தான் வின் ஆக முடியும். அவன் எடுக்க மாட்டான், நான் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், இப்போ பையன் வந்து அங்கே ரீச் பண்ணணும். இப்போ அவனுக்கு அங்கே ஹெட்ஷாட் போட போட முடியல. கொஞ்சம் ஹெல்த்தை வந்து குறைச்சி விட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் போட்டுடலாம். போடு ஹெட்ஷாட். வின் ஆகிட்டேன். விக்ட்ரி. போண்டாவோட போட்டானுங்க. ஸோ இப்போ வந்து வின்னு. புரியல. ஓகே, இன்னொரு மேட்ச் வந்து போடலாம். ஓகே, இன்னொரு மேட்ச் போகலாம். யாரா இந்த அக்கா? ஜப்பானில் உள்ள அக்கா மாரி இருக்காங்க. சரி, அவங்க தள்ளி விட்டு நம்ம இங்கே போவோம். ஓகே 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 இந்த அக்கா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோமா இல்லையா? இந்த அக்கா நம்மகிட்ட தான் இருக்காங்க. ஓகே, இந்த அக்காலாம் வேண்டாம், நம்மளுக்கு இந்த கேரக்டர் தான் கெத்தாக இருக்குது. ஸோ அதே கேரக்டர் வந்து வச்சுக்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, கேமுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ யார் வரான்னு தெரில. ஸோ கொஞ்சம் நல்ல ஆட்களாக வந்தானுங்கன்னா ஈஸியாக அடிச்சு விட்றலாம். ப்ரோ பிளேயர் வந்தாங்கன்னா நம்ம அடி வாங்குவோம். ஸோ அவ்வளோதான் நடக்க போகுது. நல்ல கண்ணை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியலங்க, தேடிகிட்டே இருக்கேன் நானும்.
இங்கே எங்கே 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 அங்கே வரேன் மேலே வரேன் பாருங்கள், மேலே வர டின்லேருந்து ஹெட்செட் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா வந்து போட்டு தள்ளிடுவேன். ஸோ ப்ரோ பிளேயராக இருந்தால் என்ன போட்டு தள்ளிடுவானுங்க, அவன் சொட்டையில் போடுங்க. ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்டு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான் கெத்தா. அடுத்தும் இப்படியே எடுத்துருவான்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைமில் வந்து நம்ம ஜெயிப்போம், ஒரு சில டைமில் அவன் வந்து ஜெயிப்பான். ஸோ ஆஸ் யூஷுவல் இப்படி இறங்கி நான் வந்து இங்கே வருவேன். அவன் வந்து மேலேருந்து ஹாய் காட்டுவான், நான் ஹெட்செட் போடுவேன், அவன் அவுட் ஆயிடுவான். வந்துட்டான். ஐயோ தோத்துட்டோமே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 1 vs 1, அவனுக்கு ஒரு பாயிண்ட், நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டு. அடுத்து எடுக்க போகிறதுல தான் இதே இருக்குது. யார் பாயிண்ட் நிறைய கிடைக்குதோ அவங்க தான் வின்னு. பின்னாடி இருந்து அடிச்சிட்டாங்க, அவன் வந்து வீரனே கிடையாது, அவன் வந்து டம்மி பீஸ். ஒரு தைரியமாக நல்லா முன்னாடி நேருக்கு நேரம் வந்து அடிக்கணும், பின்னாடி இருந்து முதுகில் அடிச்சிட்ருக்கான். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விட்றதா இல்லை தம்பி, சத்தியமாக ஒன்று விட மாட்டேன். நான் போன தடவை வந்து ஏமாற்றி அடிச்சிட்டேன். இவனுங்க கிராணி மாரி அடிச்சிட்ருக்கான் நம்மளை, ஏமாற்றி அடிக்கிறாங்க இவங்க. ஆனால் நல்லா ஹெட்ஷாட் போடு. நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் உனக்கு தெரியாது தம்பி, அது சும்மா அண்ணனில் வந்து வச்சுக்காத. ஏதோ பிரியாமல் பின்னாடி வந்து அடிச்சிட்டேன். இல்லைன்னு வைங்க, நான் ஏதாவது 3 பாயிண்ட் எடுத்திருப்பேன். பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க சொல்லாமல் கொள்ளாமல், அதுவும் கரெக்டாக ஹெட்டை எய்ம் பண்ணி அடிச்சிட்டான். இல்லை அப்படின்னா நான் இன்னத்துக்கு இவனை போட்டு தள்ளிப்பேன். இப்போ பார்த்துட்டேனா, இப்போ பாருங்களேன். ஐயோ ஹெல்த் வேறு கம்மிட்ட. ஓகே, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். இவன் டம்மி பீஸ் தாங்க. ஓகே ஹெட்ஷாட் போட்டு விட்டேன், பையன் தோற்று போயிட்டான். ஸோ என் பாயிண்ட் வந்து கிடச்சிருச்சு. 3 vs 1. நான் ஒன்று கிடைக்கக்கூடாது, எனக்கு 4 இருக்கணும். ஏமாற்றி வந்து எடுத்துட்டான். சரி சின்ன பையன் மனுச்சு விட்றலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அவனை தேடிட்டுருக்கேன். எங்கே இருக்கான். கண்டிப்பாக நம்மள்ட்ட இருந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் எங்கேயாவது இருப்பாங்க, அது மட்டும் வந்து ஷியூர். அவன் தான் இருக்கான். ஏய் அடி, அவன் போடுறாங்களா? அவன் தான்டா அடி, அவனை பிடிங்கடா அடி. அப்படி தூக்கி போடு, செத்துப்பா சாவலையா. இதை தூக்கி போடு, நீ பேசுறா ப்ளீஸ் அடி, சாவலடி. என்ன செத்துட்ருக்கானா என்ன? செத்துட்டாங்க, அவன் செத்துட்டான். ஓகே 4 பாயிண்ட்டு, நாங்கள் வந்து 4, நீ வெறும் 1. ஆக்சுவலி நான் இப்போ ஜெயிச்சிருக்க வேண்டியது, ஏமாற்றி அடிச்சிட்டாங்க என்ன. நான் ஏன் அவனை குத்தி காட்டிகிட்ருக்கேன்னா அவன் ஏமாற்றி அடிச்சான், அதனால தான் குத்தி காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் அவன் இருப்பான். ஹெட்ஷாட் போட்டு விட்றலாம். எங்கெங்க இப்படி அமைதியாக இருக்கிறது நல்லதில்லை, பின்னாடி இருந்து அடிச்சிட போகிறான். இதுக்கு நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம். நம்ம ஹெட்டை வந்து எய்ம் பண்ணுறாங்க யாரா அது? உன்னை விட மாட்டேன்டா, நம்ம ஹெட்டு தாங்க எய்ம் பண்ணுறான். நம்ம ஹெட் எய்ம் பண்ணுறான்னா நம்ம ஹெட் அது தெரியல, எக்ஸுன்னு காட்டுது அதில். ஓகே என்னங்க இது ஒழுங்காகவே எய்ம் பண்ண முடியல. ஹெட்ஷாட், சின்ன பையன் தோற்று போயிட்டான், போண்டா வடை போட்டானுங்க. ஸோ கெத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிட்டேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு மேட்ச் வந்து போட்டுடலாம். ஸோ அப்போ நான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ 2 மேட்ச் தொடர்ந்து நம்மளே ஜெயிச்சிட்டோம். இந்த ஒரு மேட்ச் நம்ம தோற்றா கூட வந்து நம்ம ஜெயித்த மாதிரி தான் வரும். பட் இருந்தாலும் நான் வந்து ஜெயிக்கிற ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த மேட்ச்சுக்கும் போயிடலாம். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவன் மண்டே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ணுறானே தெரில எனக்கு. இவன் நம்ம ஹெல்ப் பண்ணுறானா இல்லை என்ன பண்ணுறானே தெரில. இவன் பேசாமல் டிஜியில் அனுப்பி விட்றலாம், பைசா வயசு கொடுப்பான் நம்மளுக்கு. கன் எடுத்தாச்சு. சரி பேட்டிலுக்குள்ளே போயிட வேண்டியதான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் நைஃப் இருக்குது. நைஃப் எடுத்துருக்கான் அவன். ஓகே இப்போ நான் எப்படி அடிக்கிறது அவனை? சுத்தமாக ஐடியா இல்லையே. அவன் அங்கே இருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு?
எங்கே ஆளக்கானோம் அந்தா இருக்காங்க அவன். ஓகே, இப்படி நைஸாக தப்பிச்சு குதிச்சு இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து பையன் வந்து ஓடிட்டான் பயந்து. ஸோ கொஞ்சம் ப்ரோ பிளேயராக தான் இருக்காங்க. இவன் நைஃப்லாம் எடுத்திருக்கான். நைஃப் எடுத்தவனுங்க வந்து சரி கிடையாது. ஹெட்ஷாட் போட்டேங்க நான் அவனை. கெத்து மாசுங்க, கெத்து ஜெயிச்சிட்டேன் ஈஸியாக. ப்ரோ பிளேயர் நினச்சிட்டேன், தேவையில்லாமல் அவனை. ஸோ நம்ம தான் ப்ரோ பிளேயர் இருப்போம் போல் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். ஸோ ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம், இன்னும் 4 மேட்ச் ஜெயித்தோம் அப்படின்னா நம்ம தான் ப்ரோ பிளேயர், அது ஷியோருங்க. ஸோ இப்போ போகலாம். எங்கே இருக்கான் இங்கே இருக்கியா? நீ சாவணும். அட்டச்சா பரவாயில்லைங்க, அரசியலுக்கு இருந்தால் சகஜம்தான். நம்ம அடுத்த மேட்ச், இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்கணும். என்னென்ன தான் நம்ம ஜெயிக்கணுங்க இந்த மேட்ச்சில். ஃபோர் 3 2 1 ஓகே ஆரம்பிச்சாச்சு. இப்போ அங்கே இருக்கான் ஹெட்செட் போட்டு. ஐயோ சே, ஏமாற்றி அடிக்கிறீங்களேடா. டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க? நேர்மையாக அடிங்களேன்டா. ஹெட்ஷாட் போடுங்களா. அடச்சி டே ப்ளீஸ். நான் வந்து ஜெயிக்கணும்டா. டேய் நான் வந்து ப்ரோ பிளேயர்டா. நீ வந்துட்டு சொல்லலை நான் வந்து ப்ரோ பிளேயர், நீ தோத்துருவ அப்படின்னு. நம்ம எதுக்கு பாண்ட ப்ளீஸ்டான்னு கேட்டோம். நம்ம எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஏதோ இதில் வந்துருக்கு. அவன் வந்து என்ன ப்ளீஸ்டான்னு கேட்டிருக்கான் போல இருக்கு. ஸோ அதான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லிட்டில் டெக்னிக்கல் இஷ்யூ தான், பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு தெரியல. அங்கே தவளை எட்டி பார்க்குதுல, அந்த தவளை தான். நம்மளும் எட்டி பார்ப்போம். நாங்கள் எட்டி பார்க்கக்கூடாதா? ஹெட்செட் போடணும் அவனுக்கு. இப்போ ஓடுறான் குள்ள நிறைய ஓடுது பாருங்க. ஹெட்செட் போட்டு ஐயோ இவனுங்க நம்மளை போட்டு தள்ள பார்க்குறான். இவனுங்க போட்டு தள்ள பார்க்குறான் நம்மளை சைஸாக வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பார்க்குறான் போல இருக்கு. விட்ட மாட்டேன்டா டேய் உன்னை. ஐயோ எலிமினேட்டட்னே. பாவம் தானுங்க அதிகம். இல்லை ஈக்குவல் தான் இருக்கே தம்பி. ஐயோ நான் வந்து 5 பாயிண்ட் எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னோட தோத்துட்டா வந்து இதாயிரும். நான் 3 மேட்சுமே நானே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். 2 மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டா டே ப்ளீஸ்டா டே. கைப்புள்ள உன்னால் முடியும், கமான். இவன் வந்து நைஸாக ஓடி ஜெயிக்கிறாங்க, இல்லைன்னா நம்ம தான் ஜெயிப்போம். இவன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கான், நிற்க மாட்டேங்கிறான் இடத்துல. ஹெட்செட் ப்ளீஸ். 3 நாங்கள் தான். என்னோட ஒரு பாயிண்ட் எப்போவுமே நாங்கள் வந்து கெத்தாக இருக்கணும் மாப்பிள்ளை, நாங்கள் ஜெயிப்போம். அங்கே வந்து ப்ரோ பிளேயர்ஸ் எப்படி ப்ரோ பிளேயர்ஸ், அதனால் நாங்கள் தான் ஜெயிப்போம். ஸோ எங்கிட்டலாம் வச்சுக்காத, அது உனக்கு நல்லதில்லை. எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். ஓகே யோப்பா இல்லை வேலை. இதை வச்சனால நம்ம ஜெயிச்சிட்டோம், இல்லைன்னா பையன் வந்து ஜெயிச்சிருப்பான். ஹெட்ஷாட் அப்போ இதில் தான் நான் ப்ரோ பிளேயர். ஓகே நம்மளோட ஹெல்த் வேறு இல்லை. போயா அவன் வந்து பயந்து ஓடி போயிட்டான் நம்மளை பார்த்து. ஸோ நான் அதை போண்டா வடை போட்டானுங்க. ஸோ அதோட கேம் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதேமாதிரி நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.